கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க ஐயா ஸ்டாலின் தான் இந்த முறையும் வருவார், அதிமுக வரும், விஜய். ஆனால் ஒரு தேர்தலில் கூட விஜய் என்ன சந்திக்கல, ஆனாலும் அவர் வந்து இத்தனை சதவீத வாக்கு வருவாங்க. அதை சொல்கிறதுக்கு ஊடகங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஊடகங்களே இந்த ஆட்சியாளர்கள் கையில் தான் இருக்குது. அண்ணனை இப்படி சொல்லி சொல்லி தான் வரமாட்டார், இந்த கட்சி காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. 1%, 4%, 7%, இப்போ 8.2% வாங்கி மாநிலத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினது எங்களுடைய நாம் தமிழர் கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய விடாமுயற்சியால மட்டும்தான். தயவு செஞ்சு எல்லா கட்சியோடய எங்க கட்சி ஒப்பிடாதீங்க. இது எல்லாம் கூட்டு சேர்றதே கொள்ளையடிக்கிறதுக்கு தான். நாங்கள் எதுக்காக தனியாக நிற்கிறோன்னா எங்கள் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உங்களுக்காகவும் வந்து இவ்வளோ தனியாக நிற்கிறோம். இதிலிருந்தே உங்களுக்கு தெரியலையா? ஒரு கட்சி 15 வருஷமாக தனியாக இருக்குது, மக்களுக்காக பாடுபடுது. இந்த ஒரு இது உங்களுக்கு போதாதா? இப்போ மக்களுக்கு வந்து ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா எந்த போராட்டம் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நீங்கள் தேடுறீங்க. இதுவே எங்களுடைய வெற்றி. ஆனால் எந்த ஊடகமும் அதை காட்டுறதில்லை. மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல முதல் ஆளாக களத்துக்கு வந்து குரல் கொடுக்குற ஒரே ஆள் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகளும் தான். மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த திமுக ஆட்சி வந்து உங்ககிட்ட தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் எதுவுமே அவங்க இது வரைக்கும் நிறைவேற்றினதே இல்லை. 60 ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி அவங்க கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு தேர்தல் வாக்குறுதி அவங்க நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறது, டாஸ்மார்க்கோட வருமானத்தை எப்படி பெருக்கிறது, அவங்க பேரம்பேத்திக்கு அவங்க சந்ததிக்கெல்லாம் எப்படி சொத்து சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும்தான் இருக்கே தவிர இந்த தமிழ் மக்களுக்கு எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் இப்படியே போராடிட்டே நம்ம வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும். இப்போ ஓட்டு கேட்குறதுக்கு வந்தால் எல்லா தாத்தா பாட்டியெல்லாம் சொல்கிறீங்க. அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி, நான் 3 தலைமுறையாக இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துகிறேன், 2 தலைமுறையாக இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வாக்கு செலுத்துகிற அந்த வாக்காளர்கள் வந்து ஜெயிச்சு வெற்றி பெற்றா அவங்களோட சொத்தை படிக்கிறதுக்கே லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகுது. ஆனால் அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிற நீங்கள் இதே மாதிரியான ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் ஏன் உயரவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிங்களா? நீங்களும் இப்படியே இருந்துட்டீங்க, உங்களோட பிள்ளைகளும் இப்படியே இருந்துட்டாங்க. உங்கள் பேரம்பேத்திகளாவது நல்ல ஸ்கூலில் படிக்கணும், நல்ல மருத்துவம் கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்கணும், அவங்க வந்து இந்த பூமியில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த முறை நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும். திமுக அரசு வந்து இப்போ டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு இப்போ என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் ஒரு 11ஆவது வகுப்பு தான் படிப்பான். அவன் வந்து ஒரு வீட்டில் திருடுற கெட்டி குதிச்சு மாட்டிட்டான். அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சி அடித்தா அவன் எதுக்காக குதிச்சேன்னே சொல்ல மாட்டேங்கிறான். அவனோட மனநிலையே வேறு மாதிரி இருக்குது. அவன் வந்து கஞ்சா யூஸ் பண்ணுறான். அப்போ நாங்கள் பக்கத்தில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உடனே அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த திராவிட ஆட்சி வந்து பசங்களுக்கு நல்ல படிப்பகத்தை திறந்து கொடுங்க, நூலகத்தை திறந்து கொடுங்க, நல்ல கல்வி நிறுவனத்தை பண்ணி கொடுங்க, பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அவங்க எதுவுமே செய்கிறதில்ல. அவங்க பள்ளிக்கூடம் இருந்தாலும் சரி, கல்லூரி இருந்தாலும் சரி, அங்கே மூளைக்கு டாஸ்மார்க்கை மட்டும்தான் திறந்து வைக்கிறாங்க. போதைப்பொருள் மட்டும்தான் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. முதலெல்லாம் வந்து பெரியவங்க காலேஜ் பசங்க தான் பயன்படுத்துவாங்க. இப்போ பள்ளிக்கூடத்துலேயே சாதாரணமாக கிடைக்குது. அரசு நினச்சி இதை தடுக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆனால் அவங்க இது எதையுமே செய்கிறதே கிடையாது. நீங்கள் வந்து சிந்திங்க. ஒரு முறை வாக்கு செலுத்துகிறப்போ அந்த வாக்கோட வேல்யூ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு ஓட்டு தானே போய் போட்டால் போதும், 2000 கொடுத்தா இவங்க ஏன் அப்படி எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்தா வாக்கு போட்டுருவாங்க, கோட்டரு கோழி பிரியாணி கொடுத்தா வாக்கு போட்டுருவாங்க அப்படின்னு தான் நம்மளை நினச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அதை அப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் அனைவரும் வாக்கு செலுத்தணும். 15 வருஷமாக ஒரு கட்சி களத்தில் தனியாகவே எந்த கட்சிகளோடையும் கூட்டணி வைக்காமல் மக்களுக்காக நிற்குது அப்படின்னா அது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன். ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்கிறீங்க? உங்களோட மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்மளுடைய உரிமைக்காகவும் நம் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் தொடர்ந்து 15 வருஷமாக ஒருத்தர் பாடுபட்டுட்டு இருக்காரு. அவர் நினச்சிருந்தா நம்மளை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அப்படியெல்லாம் செய்கிறதே கிடையாது. நான் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம் தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தான் நான் பாடுபடுவேன். எந்த ஒரு கட்சியில் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், சமரசம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு நிற்கிறதே அவருடைய வெற்றி வந்து உங்களுக்கு தெரியலையா?
கண்டிப்பாக நீங்களே யோசனை பண்ணுங்கள். இந்த தமிழ்நாட்டில் ஒரு 2 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயசு பாட்டியாக இருந்தாலும், ஏன் நாளைக்கு சாக போகிற கிளவியாக இருந்தால் கூட இங்கே பயத்தோடு தான் வாழ வேண்டியது இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளை விட்டுட்டு போகும்போது கொஞ்சமாவது பயப்படாமல் இருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, பத்திரமா இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டது யார்? நம்ம தான். ஏன்னா நம்ம இந்த ஆட்சி அதிகாரம் திருப்பி இதை பண்ணுறவங்களுக்கே நம்ம வாக்கை செலுத்தி நம்ம வந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு முறை யோசிங்க. இப்போ அரசியல்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் சொல்கிற. சின்ன பையன் கூட அரசியல் பேசுகிறான், முதலெல்லாம் பேச மாட்டான். இப்போ பெண்கள் வந்து ஏதாவது ஓட்டு கேட்க வந்தால் இது பண்ணல, தெருவில் கெரியல, ரோடு சரியில்லை, தண்ணி வரதில்லை அப்படின்னு துணிவாக கேட்குறீங்களா? அதுக்கு காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தான். அவர் சொல்லி கொடுத்த அரசியல் தான். அவர் வைக்கிற அத்தனை கருத்துக்களுக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஊடகங்கள் அதை தான் காமிக்கிறது கிடையாது. அண்ணன் வந்து கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் மிக சரியான கேள்வி, அதற்கு அவர்களிடத்துல பதில் இல்லை. அதங்காட்டி தான் அவங்க வந்து நம்மளை காமிக்க மாட்டேங்கிறாங்க. 36 லட்சம் வாக்குகள் வாங்கி மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆன நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரியணையில் ஏறுவார். சின்னத்தை பறிச்சிங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு சின்னத்தை கொடுத்தீங்க. இருந்தாலும் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற திறமை எங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அதை நீங்கள் போன தேர்தல் மைக் சின்னத்திலேயே பார்த்துருப்பீங்க. அதையும் நாங்கள் ட்ரெண்ட் பண்ணோம். நீங்கள் என்ன தான் அடி அடித்தாலும் நாங்கள் எழுந்து வருவோமே ஒழிய வீழவே மாட்டோம். இப்போவும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுடைய விவசாய சின்னத்தை வந்து பெற்றுட்டாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அவருடைய விடாமுயற்சி எப்படி என்னட்டு. பறிச்ச சின்னத்தையவே சண்டையிட்டு அதே சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினதே எங்களுடைய முதல் வெற்றி தான். அதே மாதிரி கோவையில் மே 18 நிகழ்வு நடத்தினோம். மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு, கோட்டரு, கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்தா தான் வருவாங்க. ஆனால் ₹1 கூட காசு வாங்காமல் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை 234 தொகுதியிலிருந்து உறவுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர்த்துக்கு மேலே அந்த நிகழ்வில் வந்து கலந்துட்டாங்க. ஊடகங்கள் இதை சொல்லலை, ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பல போராட்டங்களில் பல இடங்களில் உதவுது. அண்ணா வந்து சொன்னார் பரந்தூர் விமான நிலையம் வராதுன்னு, வரல. 8 வழி சாலை வராதுன்னு சொன்னார், வரல. ஏன்னா பயம். இப்போ வந்து நாங்கள் வளர்ந்த கட்சி இல்லை, வளர்ந்துட்டு வர கட்சிக்கு வளர்ந்த கட்சி அப்படின்னு நாங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு எங்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துட்டு வருது. நீங்கள் இந்த முறை வாக்கு செலுத்துகிறப்போ ஒரு முறை யோசனை பண்ணுங்கள், இந்த ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு. நம்ம வாங்கலை சம்பளம் எத்தனைக்கு செலவு பண்ணுறோம்? பாதி கல்விக்கு போயிடுது, பாதி மருத்துவத்துக்கு போயிடுது, மிச்சது பத்துறதே கிடையாது. அதங்காட்டி தான் கொலை திருட்டு எல்லா சம்பவத்திலையும் ஈடுபடுறோம். இங்கே எத்தனை வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இளைஞர்களுக்கு. படித்த இளைஞர்களெல்லாம் வேலை இல்லாமல் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் தான் வேலை செய்கிறாங்க. இந்த அரசு எதுக்கு தான் இருக்குது? மக்கள் நம்ம எதுக்காக நம்ம அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம்? அவங்க நம்மளுக்கு வேலை செய்கிறக்கா இல்லை நாம் அவிகளுக்கு வேலை செய்கிறக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அவங்க தான் நம்மளுக்கு வேலை செய்யணும். நம்மளோட தேவை என்ன அப்படிங்கிறத அவங்க தான் அறிஞ்சு பூர்த்தி பண்ணணும். மக்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனையா, இது தேவை அது தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவங்கள நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துலேயும் கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். அவங்க வர்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த பகுதி ரொம்ப குண்டுங்குழி இருக்குதுன்னு வைங்க, நாளைக்கு இதில் ஒரு அமைச்சர் வராருன்னா ராத்திரியாக வந்து அதையெல்லாம் போட்டு மூடி எல்லாம் அப்படி ரோடு பளபளன்னு இருக்கும். ஆனால் டெய்லி இதில் பயணிக்கிற மக்கள் அந்த குண்டுங்குழி சாலையில் தான் போகணும். ஏன் இதெல்லாம் எடுத்து நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ எப்போ பார்த்தாலும் எந்த ஊர் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ரோடு நல்லா இருக்குதா? ஒரு நாளைக்கு 8 பேர் சாலை விபத்தில் 8 பேர் சாகுறாங்க அப்படின்னு நியூஸ் வருது. யாருமே கடந்து போகிறீங்களோ ஒழிய அதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ இந்த பகுதியில் தண்ணி வரலைன்னா ஒரு போராட்டம் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? என் பகுதியில் தண்ணி வரல 4 பேர் உட்காந்திங்கன்னா 4 நாள் தண்ணி விடுறாங்க. கேட்குறதுக்கு எதுவுமே பயந்துக்காதீங்க. நமக்கு வேலை செய்கிறதுக்கு தான் அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்குறோம். அவங்களுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் போராடி பெறணும். ஏன்னா 60 வருஷமாக வாக்கு செலுத்தி நம்மளை அந்த நிலமையில தான் அவங்க நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இதுக்கு மேலேயும் பயந்துட்டுருக்காதீங்க. இப்படியே இருந்தால் நீங்களும் சரி, உங்களுடைய பிள்ளைகளும் சரி, அவங்களோட பிள்ளைகளும் சரி, இப்படி அடிமையான வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம வாழணும். நீங்கள் அதுங்காட்டி இந்த முறை எல்லாமே யோசனை பண்ணுங்கள். ஓட்டு செலுத்துகிறப்ப அந்த 2000 ரூபாயை நினைக்காதீங்க. 5 வருஷம் நம்மளுக்கு என்னென்ன வரப்போகுதுன்னு நினைங்க. சொத்து வரி உயருது, கரண்ட் வரி உயருது, விலைவாசி உயருது, எல்லாமே உயருது. இவங்க மட்டும் ஜாலியாக இருக்காங்க. நம்ம எல்லா கஷ்டமும் பட்டுட்டு தான் இருக்கிறோம். சம்பாதிக்கிறது பூரா இப்படியே கட்டினா எப்போ நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது? உங்கள் பிள்ளைங்க நல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டாமா? பள்ளிக்கூடம் நல்லா தரமாக இருக்கா? அவங்களுக்கு நல்ல கல்வி அங்கே கிடைக்குதா?
எதுவுமே கிடைக்கிறது இல்லை. மருத்துவம் சரியாக கிடைக்கிது. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு தரமான மருத்துவம் கிடைக்குதா? அதுவும் கிடையாது. எங்கே போனாலும் லஞ்சம், ஊழல் எல்லாமே இப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில். இது எல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வாக்கு செலுத்தி பாருங்கள். ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன். ஒருத்தர் நான் வந்து ஜெயிச்சிருவேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் நம்ம வாய்ப்பு கொடுத்தா தான் அவனுடைய திறமையை நம்ம வந்து வெளிக்காட்ட முடியும். அது இல்லாமல் எல்லாத்த மாதிரி இருந்தால் இவங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தர் நான் நல்லா ஓடுவேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னால் தான் அவங்க அதை நிரூபிக்க முடியும். நீங்கள் வாய்ப்பே கொடுக்காம எல்லா கட்சிக்காரங்களாட்ட தான் இவங்களும் அப்படின்னு தயவு செஞ்சு எல்லா கட்சியோடையும் எங்கள் கட்சி ஒப்பிடாதீங்க. இது எல்லாம் கூட்டு சேர்றதே கொள்ளையடிக்கிறதுக்கு தான். நாங்கள் எதுக்காக தனியாக நிற்கிறோன்னா எங்கள் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உங்களுக்காகவும் வந்து இவ்வளோ தனியாக நிற்கிறோம். இதிலிருந்தே உங்களுக்கு தெரியலையா? ஒரு கட்சி 15 வருஷமாக தனியாக இருக்குது, மக்களுக்காக பாடுபடுது. இந்த ஒரு இது உங்களுக்கு போதாதா? ஒரு முறை வாய் பழிச்சு பாருங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி தவிர்த்து வேறு எந்த கட்சிக்கும் நீங்கள் வாக்கு செலுத்தவே மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான அத்தனையும் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இப்போவும் வந்து எதுக்காக மேடை போட்டு எல்லா பக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம்? உங்களை விழிப்புணர்வடை செய்கிறதுக்கு தான். சரி, ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா வாங்குறீங்க, அந்த 2000 ரூபா உங்கள் 5 வருஷத்து தேவைக்கு போதுமா? சரி, கேட்குறதா கேட்குறீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. சொத்து வரிக்கு இத்தனை, பள்ளிக்கூடத்துக்கு இத்தனை, மருத்துவத்துக்கு இத்தனை அப்படின்னு கணக்கு போட்டு கேட்டு தான் பாருங்களேன். யாரும் விட்டப்பங்காசை யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது? 5 வருஷத்துக்கு என்ன செலவாகுதுன்னு போடுங்க. போட்டுட்டு இதை கொடுத்தா நான் உனக்கு ஓட்டுக்கு போடுறேன்னு சொல்லி பாருங்க பார்க்கலாம். காசு கொடுத்துருவாங்களான்னு பார்க்கலாம். கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு 2000 கொடுத்தா உடனே குவார்ட்டர் குடிச்சு அப்படியே மயக்கத்திலேயே போய் இந்த பட்டன் அமுத்து அப்படின்னா போய் அமுத்திடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றுங்க. மாற்றிட்டு நீங்கள் கேட்டு தான் நீங்கள் பாருங்கள். ஒரு 10 லட்சம் கேளுங்களேன் ஓட்டுக்கு. நம்மளோட ஓட்டு நம்மளோட உரிமை. உங்களுக்கு எத்தனை தேவையோ அவங்ககிட்ட கேட்டு வாங்க வேண்டியது தானே. கேட்டு வாங்கி பாருங்கள். இந்த முறை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கே ஓட்டு போடுங்க. சரிங்களா? நாங்கள் ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு இதெல்லாம் தான் செய்வோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். 15 வருஷமாக சொல்கிறோம். இனி திருப்பி அதை தான் சொல்லுவோம். நாங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் அதை தான் சொல்லுவோம். தூய கல்வி, தூய மருத்துவம், நல்ல குடிநீர் எல்லாமே. இப்போ சுயசன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அவ்வளோதான். அடுத்து தண்ணிக்கு வந்து கரண்ட் பில்லாட்டத்தை எத்தனை பிடிக்கிறோமோ அத்தனைக்கு கட்டணும், பணம் கட்டணும். குடிக்கிற தண்ணியும் கூட கவர்மெண்ட் இலவசமாக கொடுக்க மாட்டேங்குது. வானத்துலேருந்து தானே தண்ணி வருது, அது எல்லாத்துக்கும் சொந்தம் தானே. மழையை பிடிச்சி ஒரு இடத்துல தேக்கி வச்சுட்டு பைப்பில் விடுறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் காசு கேட்குறது. நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் கேளுங்க. சும்மா ஊமையாட்டாவே இருக்கக்கூடாது. குடிக்கிற தண்ணி கிணத்துக்கு நாங்கள் கொடுக்கணும், அரசாங்கம் அதை தயாரிக்குது, இயற்கை கொடுக்குது, அது எல்லாத்துக்கும் சொந்தம். இப்படியே போனால் அடுத்தது நம்ம காற்று இதுக்கு இத்தனை இது மூச்சு விட்டிங்கன்னா இத்தனைக்கு வரி, இங்கே படுத்திங்கன்னா இத்தனைக்கு வரி, நின்னா வரி, படுத்தா வரி, உட்காந்தா வரின்னு எல்லாத்துக்கும் வரி போட்டுருவாங்க. பேசாமையே இருக்காதீங்க, நல்லா பேசுங்க. நாங்கள் வந்து பயப்படாதீங்க. யாரை பற்றி என்ன பண்ணி போடுவாங்க அவியோ? சும்மா எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு வந்து குப்பை கொண்டு வந்து போட்டுனா ஏக்கா சண்டை பிடிக்கிறீங்களா இல்லையா? இதற்கு என் ரோட்டு வாசலில் வந்து இதை கொட்டுறேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும். அவங்க வந்தாங்கன்னா கேளுங்க. எங்கள் சாலை எரியில, லைட் இல்லை, தண்ணி வரல, ரோடு சரியில்லை, கரண்ட் பொழுதுனிக்கு போயிது, இதெல்லாம் போய் இதெல்லாம் சரி பண்ணி கூட நான் உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லுங்கள். வந்து சரி பண்ணி கொடுத்தா நான் போடுறது இல்லைன்னா போட மாட்டேன்னு தாட்டி விடுங்க போகிட்டு. எப்போவுமே ஒன்று மக்கள் செஞ்சுக்கோங்க. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரே எண்ணத்தில் தான் திரும்பி திரும்பி என்ன தேர்தல் வாக்குறுதி விட்டாலும் இந்த மக்கள் நம்பிக்குவாங்க. கடைசியில் 2000 கொடுத்தா வந்து ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நினப்பை முதல் மாற்றணும். அதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி தேவைன்னு உங்களுக்கு சொல்கிறோம். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த முறை வந்து தெற்கு தொகுதியில் 2026 சட்டமன்ற வேட்பாளர் தம்பி பேரழிவாளன் தான் நிற்கிறாப்படி. அந்த தம்பி பல போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கான், ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்போ மருதமலையில் தமிழில் தான் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சாதாரண போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்று வந்திருக்கிறான். இதெல்லாம் ஊடகங்கள் காமிக்காத சொல்ல மாட்டாங்க. இப்போ அண்ணன் வந்து தமிழில் தான் திருச்செந்தூரில் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக நம்ம உறுதுணையாக இருக்கணும். எல்லா தமிழ் மக்களும் இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இனம், நம்மளுடைய மொழி எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் வந்து நம்ம யாரும் இப்போவே நம்ம தமிழ் பேசலே, நிறைய இங்கிலீஷ் பேசுகிறாங்க. என்னையும் சேர்ந்தேன்னு சொல்கிறேன். நிறைய பேர் இங்கிலீஷ் கலந்து தான் பேசுகிறோம். தூய தமிழில் கைபேசின்னு என்ன தெரிய மாட்டேங்குது, மிதிவண்டின்னு என்ன தெரிய மாட்டேங்குது, எல்லாம் சைக்கிளு போடு இப்படி தான் பேசுகிறோம். நம்ம மொழி முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு. பேர் பலகையிலையும் நம்ம மொழி எங்கேயுமே இல்லை. அதையுமே முதலமைச்சர் சொல்கிறாரு, ரெயின்போ அப்படின்னு தமிழ் எழுதிக்கோங்க அப்படின்னு. ஏன் அதை வானவில் சொன்னால் அவருக்கு என்ன கிரீடம் குறைஞ்சி போயிருமா? அவர் தமிழ் சும்மானாச்சுக்கு சொல்லுவார், தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு. ஆனால் அவர் தமிழனே கிடையாது. அப்படி எப்படி அவரோட தாய்மொழி எனக்கு தமிழா? அவர் தமிழுக்கு பாடுபடுறதுக்கு நம்ம மொழியை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதுங்காட்டி நீங்கள் மறக்காமல் எல்லோரும் இந்த முறை
நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு கண்டிப்பாக வாக்கு செலுத்துங்க. இந்த முறை தம்பி பேரறிவாளனை வெற்றி பெற செய்யுங்க. உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வோம். இது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குறுதி. செய்யலைன்னா நீங்கள் எங்கள் சட்டை பிடிச்சி கேளுங்க, உரிமை இருக்குது உங்களுக்கு. சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு மெத்த கட்சிக்கிட்ட கேட்குற மாதிரி, ஏன்னா அந்த நிலைமை வராது. நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப சிறப்பாக தான் களத்தில் செயல்படும். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எப்படி செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.